பாருங்க, எங்கள் நிலத்துல இன்றைக்கி தான் போயிட்டு மரத்துலேருந்து அறுத்து எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே காயில் சாப்பிட்டாலும் இனிப்பாக இருக்கும், பழம் சாப்பிட்டாலும் இனிப்பாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க இது குண்டு மாங்காய் மாதிரி இருக்குது, இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இது நீங்கள் அப்படியே கடித்து கட் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, இதை என்ன நீங்கள் எது பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஆனால் பழுத்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காயிலே வந்து பயங்கர டேஸ்ட்டு. இதை கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பு மிளகா பொடி கூட போட வேணாம் நீங்கள். ஆனால் பழத்துலேயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பழம் சாப்பிடும்போது கூட சாப்பிட்டிங்கன்னா வெறும் அந்த சீட்ஸில் வந்து ஃப்ளஷ் ஒட்டினா கூட சாப்பிடும் போல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு. இது புளிக்கவே புளிக்காது சுத்தமாக. இது என்ன வெரைட்டினே தெரியல. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எங்கள் கிணத்துக்கிட்ட இருக்குது அந்த ஒரு மரம். ரொம்ப பழங்காலத்து மரம், நல்லா காய்க்கும். இன்னும் பெருசாக கூட ஆகும். நான் ஊருக்கு வரதெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டோம். நல்லா இருக்கு பாருங்கள். காயிலையும் இனிப்பாக இருக்கும், பழத்துலேயும் இனிப்பாக இருக்கும். கொஞ்சம் கூட புளிப்பு தட்டாது. ஃபுல்லாக மாவு மாதிரி நல்லா இருக்கும் இது. தேங்க்யூ.